உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bloatware என்ன, இந்த Bloatware வந்து எதனால வந்து வருது, இந்த Bloatware வந்து நம்மளால் வந்து டிசேபிள் இல்லை டெலீட்லாம் வந்து பண்ண முடியுமா, இது போல் பல தகவல் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், முக்கியமாக இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே நீங்கள் டேரெக்டாக என்னோட சேட் பண்ணலாம். அதே மாதிரி மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லோட அப்டேட் உங்களுக்கு உடனே வந்து கிடச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ Bloatware அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குறீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரீ இன்ஸ்டாலாக சில அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம வந்து Bloatware அப்படின்றத சொல்லுவோம். ஸோ சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸே பண்ணியிருக்க மாட்டோம், அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் கூட பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் ஆஃப் மெமரி, அப்புறம் ரேம், பேக்ரவுண்ட் ப்ராசஸர் சம்டைம்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும், இல்லை ரேம் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நம்மளோட ஃபோன் பேட்டரி இல்லை பேக்ரவுண்ட் ப்ராசஸர் ஓடிட்டு இருக்கும்போது உங்களோட ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே இது வந்து அடி வாங்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த Bloatwareலாம் ஏன் வந்து கம்பெனி வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க, ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OS ஸ்பெசிஃபிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எல்லா ஃபோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UI வந்து கொடுக்குறாங்க. அதாவது இப்போ ஷாமி வந்து பார்த்தீங்கன்னா MIUI அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட OS வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹானர் தரப்பு அவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா EMUI அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி பிராண்ட்ஸும் அவங்கவுங்க ஓன் UI வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு மேலே இவங்களுடைய ஓன் ஸ்கின்னை வந்து கொடுத்துட்டு அந்த ஸ்கின் மேலே சில அப்ளிகேஷன் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறனால ஸோ இந்த மாதிரி Bloatwares வந்து வருது. ஸோ இப்படி தான் வந்து இந்த Bloatwares எல்லாமே ஃபார்ம் இருக்கு. இது வந்து எதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷனுக்காக அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட கொலாப் வச்சுட்டு இவங்க இந்த மாதிரி எல்லா ஃபோன்ஸ்லையும் ஒரு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த Bloatwaresனாலே நம்ம ஃபோன்ஸ் வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் எல்லாமே இது வந்து கன்சியூம் பண்ணும். நம்ம எப்போ இதோட அஃபெக்டை வந்து ரொம்ப வந்து உன்னிப்பாக வந்து கவனிச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் இருக்காது. அப்போ என்னடா எதிராக கன்சியூம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ தான் நமக்கு தெரிய வரும் இதெல்லாம் வேஸ்டான அப்ளிகேஷன்ஸ், இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இது வந்து அப்போ தான் நமக்கு வந்து தெரிய வரும், ஓகே இதெல்லாம் வந்து கம்பெனிலேருந்து கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சம் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா கேம்ஸே வந்து டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேம்ஸ்லாம் நம்ம வந்து பிடிக்காது, சின்ன கேம்ஸாக இருக்கும், யூஸ்லெஸ் கேம்ஸாக இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு பாதிப்பு வந்து கொண்டு வருது அப்படின்றது சொல்லலாம். ஸோ அதனால் இருக்கனால Bloatware வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இப்போ வந்து Bloatware வந்து டெலீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் வர்றதுனால கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த Bloatwares வந்து எங்கே வந்து இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்து இருக்கவே இருக்காது. ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மோஸ்ட்லி வந்து சொல்லணும்னா கூகுள் ஃபோன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். அந்த மாதிரி ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி Bloatwares இருக்காது. ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்னா என்னன்னு தெரியலையா, நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம், ஐ பண்ணி கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து வராதனால நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு உள்ள வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து இந்த Bloatwareக்கு உண்டான விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த Bloatwares வந்து நம்மளால் வந்து டெலீட் பண்ண முடியுமா? பழைய ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ண முடியாத ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் வந்து டெலீட் பண்ண முடியும், உங்கள் ஃபோன் வந்து ரூட் ஆகிருந்தால். பட் ரூட்டிங் பண்ணிங்கன்னா டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன், உங்களுடைய வாரண்டியாக இருக்கட்டும், மற்ற உங்கள் ஃபோனில் நிறையா டிஃப்ரென்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது ரூட் பண்ணும்போது. அதனால் ரூட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து டெலீட் பண்ணலாம், அதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ரூட்டிங் பண்ணாமல் நான் வந்து அந்த Bloatwares எல்லாம் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து டெலீட் பண்ண முடியாது, டிசேபிள்னா பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு Bloatware பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் ஏதாவது ஒரு ரேண்டமான ஒரு புது அப்ளிகேஷன் நீங்கள் ஃபோனை வந்து வாங்கும்போது இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அது பேர் வந்து Bloatware அப்படின்றது உங்களுக்கு வந்து இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.